சபையானது எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமத்திலே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22லிருந்து 33 வரைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனம், மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல மனைவிகளுக்கு புருஷர்கள் தலையாக இருக்கிறார்கள், அவரே சரீரத்திற்கு இரட்சகராக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமாக வேதத்தில் வாசிக்கின்ற போது ஆமென், அந்தபடி கிறிஸ்துவுக்குள் சபை கீழ்ப்படியது போல மனைவிகளும் தங்கள் எந்த ஒரு காரியத்திலும் புருஷருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். புருஷர்கள் மனைவிகளில் அன்பு கூர்ந்து ஆமென் அன்பு கூற வேண்டும். அப்படியே கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்து ஆமென் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே ஆமென் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி ஆமென் கரித்திரை முதலானவைகள் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக தமக்கும் நிறுத்தி கொள்வதற்கும் என்ன செய்தனா இது பண்ணுகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷர்களும் ஆமென் தங்கள் மனைவிகளில் என்ன செய்யணும்னா அன்பு கூறுவது போல ஆமென் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுவன் தண்ணீர் தானே அன்பு கூறுவனாக இருக்கிறான். ஆமென். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுவது போல அவனவன் தன் மாம்சத்தை போஷித்து என்ன செய்தான்னா காப்பாற்றுகிறான் என்று சொல்லி நாம் அவருடைய சரீரத்தின் ஆமென் மாம்சமாயும் எலும்புகளாயும் என்ன செய்யணும்னா இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ரகசியமானது மிக பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபடுத்துகிறார். ஆமென். அவன் தன்னில் அன்பு கூறுவது போல ஆமென் தன் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அங்கே பரிசுத்த வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு மனைவியானவள் தன் கணவனிடத்தில் பயபக்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சபையை தான் ஆண்டவர் கரைத்தரை முதலான ஆமென் பரிசுத்தமும் பிழையற்றதுமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்படிப்பட்ட சபையை நாம் தேவனுக்கு முன்பாக நிறுத்த முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மளையும் நடத்துவாராக. ஆமென்.